இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் பட்னா பைரட்ஸோட ஒரு மிகப்பெரிய பலப்பரீட்சை பண்ண போறாங்க. இது 2 டீமுக்கும் வாழ்வா சாவாங்கிற ஒரு போராட்டம். இது 2 டீமுக்குமே இதுல வின் பண்ணாதான் பிளே ஆஃப்குள்ள கனவு ஓரளவுக்காவது பக்கத்துல வரும்னு சொல்லலாம். அதனால 2 டீமுமே ஸ்ட்ரகிள் பண்ணி தன்னோட பெஸ்ட்டை கொடுக்க வேண்டிய நேரம். தமிழ் தலைவாஸ் 8வது இடத்துல இருக்கிறாங்க. பட்னா பைரட்ஸ் பார்த்தோம்னா 10வது இடத்துல இருக்கிறாங்க. சுதாகரோட நிலைமை எப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சுதாகர் யூபிஏ தாஸ்க்கு எதிராக 7 ரைடு எடுத்தாரு. அதுல 4 எம்டி ரைடு, 3 ஃபெயிலியர் ரைடு. இதுதான் அவரோட டேட்டாவா இருக்கு. அவர்கிட்ட எந்த கான்பிடன்ஸும் இல்ல. இது தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு அட்வான்டேஜா இருக்குமா? ஏன்னா சென்னையில இருக்குங்கிறதுனால அவங்க சுதாகர் ரொம்ப நம்புற மாதிரி இருக்கு. ஆனா சுதாகர்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இன்னொரு தமிழ் பிளேயர் பாலாஜி, அவரு இப்பதான் டீமுக்குள்ள வந்திருக்கிறாரு. அவரால் யூபிஏ தாஸ்க்கு எதிரால எந்த பாயிண்டும் ஸ்கோர் பண்ண முடியல. இதுதான் தமிழ்நாட்டு பிளேயர்ஸோட நிலைமை பட்னா பைரட்ஸ்ல. தமிழ் தலைவாஸ்ல அருள் ஆனந்த பாபு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காரு. நல்ல டீசெண்டா நல்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 3 தமிழ் பிளேயர்ஸ் வச்சுதான் இந்த 2 டீமும் விளையாடுவாங்கிறது ரொம்ப எவிடென்டா தெரியுது. இப்ப எங்களோட பிளஸ் மைனஸ் பாத்தீங்கன்னா, எந்த ரைடர் ரொம்ப நேரம் வெளில இருக்காரோ அந்த டீம் தோக்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப அர்ஜுன் தேசால் ரொம்ப நேரம் வெளில இருந்தாருன்னா கண்டிப்பா அவங்க டீம் தோக்கும். அயன் ரொம்ப நேரம் வெளில இருந்தாருன்னா அந்த டீம் தோக்கும்.